அனைவருக்கும் வணக்கம். என்னை நேராக பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் தன்னிலை மாறாது என்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வருகிறார்கள் நம் தோழிகள். கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை. தித்திக்கும் செங்கரும்பாய் நம் வாழ்க்கை இனிக்கட்டும், வருக வருக என்று வரவேற்புரை வழங்க வருகிறார் ஹர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு தாய் வீடு போல. இந்த விழாவிற்கு கலந்து கொள்ளும் அனைத்து ஆசான்களுக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம். தமிழுயர தானுயர்வான் தமிழன் என்பதற்கிணங்க அறிவார்ந்த மாணவ செல்வங்களே, தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டன இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்று பண்போடும் புகழோடும் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்ற வள்ளுவன் சொல்லாய் தோற்றம் கொண்ட தாளாளர் அவர்களையும் அனைத்து பாடத்திலும் அதிக மதிப்பெண் பெற உயர் சாதனை படைத்திட வழிகாட்டியாக இருக்கும் பள்ளி முதல்வர் அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். Achievers of fastest finger in typewriting contest held in Porur, Soumya K of 11E secured first prize in senior category. She will be awarded with a bicycle and a memento by our esteemed correspondent Dr. J. Praveen Christopher. The award winners are P. Venkatesh 11A. Samya 12C, V. Aparna 12C, D. Abhayambal 12A. பொங்கல் பரிசு. இப்பொழுது மாணவர்களுக்கு குலுக்கல் முறையில் பொங்கல் பரிசு தேர்வு செய்யப்படுகிறது. Our madam and correspondent is taking second prize. பொங்கல் பரிசு பெறும் முதல் அதிர்ஷ்டசாலி கிஷோர் RG 11B. இரண்டாம் அதிர்ஷ்டசாலி கிஷோர் S 11C. தருண் V 11D. இப்பொழுது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குலுக்கல் முறையில் பொங்கல் பரிசு தேர்வு செய்யப்படுகிறது. Principal ma'am is taking the prizes.
பொங்கல் பரிசு பெறும் முதல் அதிர்ஷ்டசாலி ஜெர்லின் செல்லம் ஸ்வீட்டி J12F. இரண்டாம் அதிர்ஷ்டசாலி ரோஹித் V12B. அதிர்ஷ்டசாலி யஷ்வந்த் சௌத்ரி K12C. Sir is taking another one. Instead of Jerlin, Shaktivel SL12B. பொங்கல் உரை. தோழர்களே, நாம் சிந்திக்க வேண்டியவை நிறைய இருக்கு. வருட வருடம் பொங்கல் கொண்டாடுகிறோம். அது எப்படி வந்தது என்று ஒரு கற்பனை இதோ. சிந்திக்க வேண்டியவை. வயலில் உழுது கொண்டிருந்தார் அந்த விவசாயி. காளைக்கு கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக அதனுடன் பேசிக்கொண்டே உழுதார். மாடு, நீ முன்னால போற, மனுஷன் நான் பின்னால வர, பாத்தியா இதுதான் ஏன் தலையெழுத்து என்று முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சொன்னார். அடடா, இந்த மனித ஜாதிதான் எவ்வளவு மேலானது என்று நினைத்து சிலிர்த்து போனது காளை. விவசாயி தொடர்ந்தார். நீயும் நானும் இந்த விவசாயத்துல கூட்டாளி, அதனால வர்ற விளைச்சல்ல உனக்கு பாதி எனக்கு பாதி, சரியா என்றார். காளைக்கு தலை சுற்றியது. எவ்வளவு நேர்மை! பாதி பாதி பங்கு தர யாருக்கு மனசு வரும்? பாதி பாதினா எப்படி பங்கு வைக்கலாம்? நீ முன்னால போறதால முன்னால கிடைக்கிறது உனக்கு, பின்னால கிடைக்கிறது எனக்கு, சரியா என்றார் விவசாயி. முன்னால வர எல்லாமே எனக்கா? பெருமிதமாய் பார்த்தது காளை. விதை விதைத்து நாற்று நட்டு சில காலங்களில் பச்சை பசேல் என்று மாறியிருந்தது வயல். மாட்டுக்கு வாயெல்லாம் எச்சில். விவசாயியை பார்த்தது. முதல்ல வந்த இதெல்லாம் உனக்கு, இதுல அப்புறம் ஒன்று வரும், அது மட்டும் எனக்கு, சரி என்று தலையாட்டியது காளை. கொஞ்ச நாட்களில் நெற்கதிர்கள் குதிரைவால் போல விளைந்து தரை பார்த்து கிடந்தது. அறுவடை நாள் வந்தது. முதலில் வந்த வைக்கோல் காளைக்கு, பின்னர் வந்த நெல் விவசாயிக்கு. மாடு கோட்டுக்கா போக முடியும்? பாக பிரிவினையில் அநீதி உள்ளதென்று பரிதாபமாய் பார்த்தது காளை. கவலைப்படாதே, நெல்லிலும் பங்கு தரேன், அதிலும் நமக்கு பாதி பாதி, சோகத்துடன் தலையாட்டியது காளை. நெல்லை உலர வைத்து அரைத்து புடைத்து உமையும் தவிடு முன்னால் வந்தது. காளைக்கு பின்னால வந்து முத்து முத்தான அரிசி முழுமையும் மனிதனுக்கு. இந்த பங்கீட்டிலும் நியாயமில்லை என்று கண்ணீர் விட்டது. அழுவாதே, இந்த அரிசியிலும் உனக்கு பங்கு தரேன், பாதி பாதி, சரியா என்றார் விவசாயி. அதற்கும் சரி என்று தலையாட்டியது அந்த வாயில்லா ஜீவன். அரிசியை நோக்கி சென்றது. பொறு, அரிசியை சோறாக்கி அதில் முதலில் வந்த கஞ்சி உனக்கு, அதுக்கப்புறம் வந்த சோறு எனக்கு. இந்த முறை முன்னால மனிதனுக்கு, அடுத்து வந்த சோறு மனிதனுக்கு. காளை முரண்டு பிடித்தது. இந்த முறை முன்னால மனிதனுக்கு பின்னால மாட்டுக்கு என்று ஒப்பந்தத்தை மாற்றும்படி செய்தது. சரி என்று ஏற்றுக்கொண்ட விவசாயி அப்படியே செய்தார். பொங்கல் திருவிழா வந்தது. முதலில் வந்த பொங்கல் மனிதனுக்கு, அடுத்து வந்த பொங்கல் மாட்டு பொங்கல். தரணி எங்கும் தமிழர் திருநாள். என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளும் இனிய மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வாழ்த்துகளுடன் மாலை வணக்கம் நண்பர்களே. ஆஹா, இதைவிட பொங்கலுக்கு ஒரு விளக்கம் யாராலும் தர முடியாது. இப்படிப்பட்ட சிந்தனை கொடுத்தது அருமையினும் அருமை. கவிதை. வாசலில் இட்ட வண்ண கோலம் போல் நம் எண்ணங்கள் வண்ணமயமாகட்டும் என்று கவிதை வாசிக்க வருகிறார் துர்காதேவி. இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் மனம் கமல தாராளமாய் உதித்து தித்திக்கும் கரும்பின் சாரோடு
தீஞ்சுவை கொண்டு துணிவே துணையென தூசி தட்டி பொலிவாய் தைமகள் வந்துதித்தாள். தோன்றின் புகழோடு ஔடதம் காக்க அஃதே வந்தாள். தை பிறந்தது, வழி பிறந்தது, யாவருக்கும் எண்ணிய எண்ணியாங்கு எய்திட அறம் பெருக, ஆற்றல் பெருக, இனிமை பெருக, ஈதல் பெருக, உண்மை பெருக, ஊக்கம் பெருக, எண்ணம் சிறக்க, ஏற்றம் சிறக்க, அயன்மொழி மேலும் சிறக்க, ஒல்கா புகழோடு ஓங்கிய நெறியோடு அவ்வை வழியோடு அஃதே வந்தாய். அறுவடை திருநாளில் ஆரோக்கியமாக இனிய முறையில் ஈட்டில்லா பெருமை காத்து உச்சம் தொட ஊரார் மகிழ எளிமை அணிந்து ஏற்பிடித்து ஐயமின்றி ஒற்றுமையோடு ஓங்கிய வாழ்வை அவ்வியமின்றி வாழ அஃதே வாழ்த்துகிறோம். இயற்கை அன்னைக்கு நன்றி கூறி கதிர், நிலம், காற்று, நெருப்பு, கால்நடைகள், உழவர்கள், ஈரணி வகுத்த வள்ளுவம் யாவருக்கும் நன்றி கூறி நல்விழா கொண்டாடி மகிழ்வோம். உங்களது கவிதை பொங்கும் பொங்கல் போல் உள்ளத்தில் இன்பம் பொங்கியது. பொங்கல் பாடல். பொங்கல்னா சும்மாவா? இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் தலை நிமிர்ந்து நிற்பவன் தமிழன் என்று பாட வருபவர்கள் 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பாட வருகிறார்கள். தன்னே நானே தானே நானே அம்மா தன்னே நன்னே தானே நன்னே தன்னே நானே அம்மா தன்னே நன்னே தானே நன்னே தன்னே நானே சம்பனாத்து சரகாத்து சில்லுனுதா விசுதுங்க அங்கம் பூரா சில்லுனுதா விசுதுங்க அங்கம் பூரா தானே நானே தன்னே நானே அம்மா தன்னே நன்னே தானே நன்னே தன்னே நானே அம்மா தன்னே நன்னே தானே நன்னே தன்னே நானே குக்கு குக்கு தாதா தாதா கலவெட்டி குக்கு குக்கு பொந்தலையாறு மீன் கொத்தி குக்கு குக்கு தண்ணீரோடும் தவளைக்கு குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அலி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாரமே சுருக்கு பயமா வெத்தல மட்டையமா சுமந்த கயமா மத்தல மட்டையமா தாயமா தாயமா என பண்ணமயமா வலியமா பேராண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணடிய காணாண்டி இந்தால பேராண்டி அன்னக்கிளி அடியால மரக்கெல வண்ணக்கிளி நல்லபடி வர சொல்லி நம் அண்ண கொடுத்தானே பூர்வ கொடி கம்மங்கர காணியெல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் நாய் இந்த ஏரி கோலம் கூட சொந்தமடி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி பாட்டம் போட்டன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி தாட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூச்சு அது போட்டு வச்ச சொன்னானே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இந்த வீடா மாறிச்சு ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன் யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயெல்லா மாட்டுக்கும் அழநீதிய அவன் தந்தானே ஓ சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பொறிப்பான் நெஞ்சில் அள்ளி காற்று நம்ம தமிழ் தெளிப்பான் மின்னும் உலகமேட தங்க தமிழ பாட பச்சை தமிழ் ருச்சி புகழ் ஏறிச்சு வாராயோ வாராய் நீ அன்பா வந்தா ஒலி கொடுப்போம் வாராயோ வாராய் நீ வம்பா வந்தா சுழுக்கெடுப்போம் தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும் காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா தரணியை வெல்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா தரணியை வெல்லடா தமிழன்
தமிழன் தமிழன்தான் என்பதை சிறப்பாக பாடியது மகிழ்ச்சி. பொங்கல் பம்பர் பரிசு. ஆசிரியர்களே, நீங்கள் வைத்திருக்கும் எண்ணும் பள்ளி தாளாளர் எடுக்கும் எண்ணும் ஒன்று போல் இருந்தால் நீங்களே அதிர்ஷ்டசாலி. என்னங்க, அதிரடி அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆசிரியர்களே, நீங்கள் கையில் வைத்திருக்கும் அந்த எண்ணும் இப்போது இங்கு இவள் கூறும் அந்த எண்ணும் ஒன்று போல் இருந்தால் அதிர்ஷ்டசாலி நீங்கள். அந்த எண்ணோடு வந்து உடனே இந்த பரிசினை பெற்றுச் செல்லலாம். 84. இதுதானா பம்பர் குழுக்கள்? முதல் பரிசு பெறும் ஆசிரியர் மிஸ் பிரீத்தி சிங் குமரி. எண் 62 62 ஆசிரியர் மிஸ்ஸஸ் இந்துஜா. எண் 17 17 மூன்றாம் பரிசு பெறும் ஆசிரியர் மிஸ்ஸஸ் சங்கீதா. எண் 96 96 பரிசு பெறும் ஆசிரியர் மிஸ்ஸஸ் ஷீபா மனோ. நடனம். சும்மாவே நாங்க ஆடுவோம், பொங்கலினா என்ன சும்மாவா, மண் வாசனை மணக்க ஆட வருகிறோம் என்று கிராமிய நடனம் புரிபவர்கள் 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்கள். உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொங்கல் பொங்கல், இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பெல்லாம் எரிய வச்சா பொங்கல் பொங்கல். நன்னே நானே நன்னா சத்தினம் தைதை நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே ரன்னே நானண்ணா. அம்மா பறவைகளாம் சத்தினம் தைதை பறவைகளாம் சொல்லமா சொல்லு பரவிரமாய் வந்து ரங்குரம்மா. இத்தையில்லா 2 மணிப்புறவா சத்தினம் தைதை மணிப்புறவா சொல்லமா சொல்லு இன்பமுற கவரச் செய்யுதம்மா. மாடப்புறா கண்ட மயிலினங்கள் ரத்தினம் தைதை மயிலினங்கள் சொல்லமா சொல்லு நாட்டை விட்டு வந்து ரங்குதம்மா. மண்ணாட்டு அந்த பறவையெல்லாம் ரத்தினம் தைதை பறவையெல்லாம் சொல்லமா சொல்லு எம்மாங்கு அங்கு
பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே கப்படுத்தி கடிக்கையிலே தாண்டவ கோனே நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது நீர் கொள்ளி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்வோம் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து நன்றியுரை. வழி தந்த ஒளிகளுக்கு நன்றி. நீங்கள் இல்லை என்றால் கல்லாகவே இருந்திருப்பேன் என்று நன்றி நவில வருகிறார் ரம்யா. நாவை அசைக்க துடித்த நற்சமிழுக்கும் உரிமை உள்ள உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பொங்கல் விழாவை பெரிதும் ஊக்கப்படுத்திய தாளாளர் அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இன்று பொங்கல் வாழ்த்துக்களை மழையாக தூகிய என் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த ஆண்டின் சிறந்த நாளாக மாற்றி அனைத்து உள்ளங்களையும் மகிழ வைத்து மாணவர்களுக்கு என் நன்றி. திட்டமிட்டு முயற்சியோடு இந்த நிமிடம் வரை மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் என் நன்றி. நன்றி என்று சொன்னால் போதுமானதாக தெரியவில்லை, ஆனால் இது ஒரு தொடக்கம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உண்மை கலந்த பொங்கல் வாழ்த்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகிற 26ஆம் தேதி உங்களுக்கு ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் கொடுக்கறதா இருந்தால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? டீச்சர்ஸ்ட்டு ஆஃபீஸில் மாணவர்கள் ப்ரோக்ராம் கொடுக்கறதா இருந்தால் சொல்லணும், முன்பதிவு செஞ்சுக்கோங்க. நாட்டுப்பண். अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे